வெல்கம் டு வின்னர் சாய்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னா வைரஸை பத்தி பார்த்தோம். இந்த கிளாஸ்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா பாக்டீரியா பத்தி பார்க்க போறோம். போன கிளாஸ்ல வைரஸோட மைல்ஸ்டோன்ஸ் பார்த்தோம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பார்த்தோம். அது வந்து என்னென்ன டைப்லலாம் நம்ம அதை பேசிக் 2 டைப்பா நம்ம பேசிக்கா பிரிப்போம். அதாவது டிஎன்ஏ மெட்டீரியல், அதாவது டிஎன்ஏல இருக்கா இல்ல ஆர்என்ஏல இருக்கா அப்படிங்கிற டைப்ல நம்ம அப்படிங்கிற ஒரு பேஸ்ல டைப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது வந்து என்ன மாதிரியான உயிரினத்தை அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணோம், ஒரு கேட்டகரியா பிரிச்சோம். அதாவது 2 கிளாசிபிகேஷனா பிரிச்சு அதுல நிறைய டைப்ஸ் எல்லாம் பார்த்தோம். இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாக்டீரியாவோட யூசஸ் தான் நமக்கு மேக்ஸிமம். அதால நமக்கு என்ன ஆன்டிபயாட்டிக் இருக்கு, அதெல்லாம் நமக்கு என்ன அக்ரிகல்ச்சர்ல என்ன யூஸ் ஆகுது, அதெல்லாம் நமக்கு இப்படிப்பட்ட யூசஸும் இல்லைன்னா நமக்கு அதனால என்ன நோய்கள் வருது அப்படிங்கறத பத்தி படிக்க போறோம். அதான் பாக்டீரியால நமக்கு அதான் மேக்ஸிமம் படிக்க போறோம். அதாவது இந்த பாக்டீரியா அப்படிங்கிற ஒரு காயின் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா ஏர்ன்பர்க், சிஜி ஏர்ன்பர்க் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருப்பாருன்னா ஃபர்ஸ்ட் பாக்டீரியா அப்படிங்கிற ஒரு டேம் என்ன பண்ணியிருப்பாரு, காயின் பண்ணியிருப்பாரு. அதாவது பாக்டீரியாங்கிற டேம் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது அப்படின்னு கேட்டா யாரை சொல்லுவாங்கன்னா ஏர்ன்பர்க் சொல்லுவாங்க, சிஜி ஏர்ன்பர்க். அடுத்து பாக்டீரியால எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ஸ், நமக்கு அதுல பொருளாதார முக்கியத்துவம். அதெல்லாம் நமக்கு பாக்டீரியா வந்து நமக்கு என்ன பொருளாதாரத்துல நமக்கு என்னெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு படிக்க போறோம். அது அமோனிபிகேஷன் ஒன்னால அமோனியாக்கம்னு சொல்லுவாங்க. அமோனிபிகேஷன்ல என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் புரோட்டீன் இருக்கும், புரோட்டீனை அமோனியாவும் கன்வெர்ட் பண்ணும். அந்த அமோனியாவை என்ன பண்ணும், அமோனிக் ஆசிடா கன்வெர்ட் பண்ணி என்ன செய்யும், பிளான்ட்டுக்கு யூஸ் ஆகும். அந்த மாதிரி அமோனிபிகேஷனுக்கு, அதாவது அமோனியாக்கமுக்கு நமக்கு யூஸ் ஆகிற 2 பாக்டீரியா இருக்கு. அதாவது பேசிலஸ் ரோமஸும் பேசிலஸ் மைக்காய்ட்ஸும். பேசிலஸ் ரோமஸ் அப்புறம் பேசிலஸ் மைக்காய்ட்ஸ் அப்படிங்கிற 2 பாக்டீரியாவை நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது, அமோனிபிகேஷன். அடுத்து என்ன பார்க்க வரோம்னா நைட்ரஜன் பிக்சேஷன் இல்லைன்னா நைட்ரஜன் ஆக்கம். நைட்ரஜன் பிக்சேஷன் இல்லைன்னா என்னது, நைட்ரஜன் ஆக்கம். நைட்ரஜன் பிக்சேஷன் இல்லைன்னா நைட்ரஜன் ஆக்கம் அப்படிங்கிறது என்ன பண்ணணும்னா, இப்போ சாயில்ல இருக்க மண், இப்போ சாயில் அதாவது அட்மாஸ்பியர்ல இருக்க நைட்ரஜன் அதை என்ன பண்ணும், அட்மாஸ்பியர்ல நமக்கு தெரியும் 78% எதாலதான் இருக்கும், நமக்கு வந்து 78% வளிமண்டலம் வந்து நைட்ரஜனால இருக்கும். அந்த நைட்ரஜனை சாயில கொண்டு வரதான் என்னது, அதான் நைட்ரஜன் பிக்சேஷன் சொல்லுவோம். அந்த நைட்ரஜன் பிக்சேஷனுக்கு நமக்கு யூஸ் பண்றதுக்கு அந்த 2 பாக்டீரியா இருக்கு, நைட்ரோ பாக்டீரியாவும் நைட்ரோசோமோனஸ். நம்ம நைட்ரோசோமோனஸ் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம், சின்ன வயசுல நிறைய படிச்சிருப்போம். அதனால நைட்ரோசோமோனஸ் பிரச்சனை இல்லை, நைட்ரோ பாக்டர். இதுல நம்ம நைட்ரோ அப்படிங்கறத வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து ஷார்ட்கட்ல படிச்சுக்கலாம். அப்போ நைட்ரஜன் பிக்சேஷனுக்கு யூஸ் பண்ற பாக்டீரியா என்னன்னா நைட்ரோ பாக்டர் இல்லைன்னா நைட்ரோசோமோனஸ். ஓகே. அடுத்து நைட்ரஜன் பிக்சேஷன் ஒண்ணு இல்ல. இப்போ ஒரு பாக்டீரியா வந்து என்ன பண்ணியாச்சு, இதுக்கு நைட்ரோசோமோனஸ் பாக்டீரியா இருக்கு. அது என்ன பண்ணுது, சாயில் அட்மாஸ்பியர்ல இருக்க நைட்ரஜன் என்ன பண்ணியாச்சு, சாயில கொண்டு வந்தாச்சு. இனி அதுல சாயில இருக்க நைட்ரஜன் என்ன பண்ணணும், பிளான்ட்டுக்கு கொடுக்கணும். அப்ப பிளான்ட்டுக்கு என்ன கொடுக்கும், எந்த பாக்டீரியா பிளான்ட்டுக்கு அதை கொடுக்கணும், ஒரு 3 பாக்டீரியா இருக்கு. என்னன்னா அசிட்டோபாக்டர், குளோஸ்ட்ரீடியம், அடுத்து ரைசோபியம். அசிட்டோபாக்டர், குளோஸ்ட்ரீடியம் இல்ல ரைசோபியம் அப்படிங்கிறது நம்ம இந்த ரைசோபியம் கேள்விப்பட்டிருப்போம் நினைக்கிறேன். குளோஸ்ட்ரீடியம், அசிட்டோபாக்டர் இதெல்லாம் என்ன பண்ணனா மண்ணுல இருக்க நைட்ரஜன் எதுக்கு, அதோட வேர்ல உட்காந்து. இது மேக்சிமம் இந்த பாக்டீரியா எப்படின்னா சிம்பயோட்டிக் லைஃபா இருக்கும், அதாவது சாருண்ணியா இருக்கும், அதாவது ஒண்ணு சார்ந்தே இருக்கும். அதனால என்னன்னா இதால அதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அந்த இதுக்கு ஊட்டமுறை வந்து எதுனா அந்த நைட்ரஜன் பிக்சேஷன் மூலமா இதுக்கான ஊட்டமுறை எடுத்ததும் பிளான்ட்டுக்கு என்ன பண்ணிக்கும், நைட்ரஜனை கொடுத்துக்கும். அதனால இது சிம்பயாட்டிக்னு சொல்றேன். அப்போ நைட்ரஜன் பிக்சேஷனுக்கு எதெல்லாம் யூஸ் பண்ணுதான், அசிட்டோபாக்டர், குளோஸ்ட்ரீடியம், ரைசோபியம். இந்த 3 பாக்டீரியா நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது, நைட்ரஜன் பிக்சேஷனுக்கு யூஸ் ஆகுது. இது இல்லாம என்னன்னா பிராங்கியா அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா இருக்கு. இந்த பிராங்கியா பாக்டீரியா என்ன பண்ணனா காசேரியா அப்படிங்கிற ஒரு பிளான்டோட ரூட் நோட்ல வந்திருக்கும், அதாவது வேர் கண்ணுன்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து அந்த வேர் ஆரம்பிக்கும். அதுக்கு என்ன ஹெல்ப் பண்றது எனது இந்த பிராங்கியா அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா. அடுத்து அனபனா அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா, அது வந்து நைட்ரஜன் பிக்சேஷன் பாக்டீரியா தான். ஆனா இது ஸ்பெஷலா என்ன, இது பிளான்ட்ல இருக்காது, பிளாங்டன் இல்லைன்னா எதுல இருக்கும், மஸ்கிட்டோஃபன். அதாவது மஸ்கிட்டோஃபன் இல்லைன்னா பிளாங்டன்ல மட்டுமே இருக்கக்கூடிய நைட்ரஜன் பிக்சேஷன் பாக்டீரியா எதுன்னு கேட்டாங்கன்னா எது சொல்லுவாங்க, அனபனான்னு சொல்லுவாங்க. அப்போ பிளாங்டன்ல இருக்கிற நைட்ரஜன் பிக்சேஷன் பாக்டீரியா இல்லைன்னா நம்ம எது மஸ்கிட்டோஃபன், அதாவது கொசுப்பிரணின்னு சொல்லுவாங்க. அந்த இதுல இருக்கிற நைட்ரஜன் பிக்சேஷன் பாக்டீரியா எதுன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க, அனபனாவை சொல்லுவாங்க. அடுத்து இது வந்து இவ்வளவுதான் நமக்கு என்னது எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ஸ், அதாவது நமக்கு பாக்டீரியாவால என்னென்ன எக்கனாமிக்கலி நமக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து
படிக்க போறோம். அடுத்து அடுத்து ஆன்டிபயாட்டிக்ஸ், அதாவது பாக்டீரியா வந்து நமக்கு என்ன நோய் எதிர்ப்பு சக்தி இல்லைன்னா இப்போ பாக்டீரியா மூலமா நமக்கு என்னென்ன நோய்களை எதிர்க்கிறதுக்கு நமக்கு தேவையான இது எடுக்கலாம் அப்படின்னா, அதாவது பாக்டீரியா மூலமா நமக்கு என்னென்ன நோய் எதிர்ப்பு சக்தியா இல்லைன்னா எந்தெந்த நோயை பாக்டீரியா மூலமா நம்ம கியூர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அது கொஞ்சம் பாக்டீரியா இருக்கு. பாக்டீரியால இருந்து என்னென்ன ஆன்டிபயாட்டிக் எடுக்கலாம்னா ஸ்ட்ரெப்டோமைசின் எடுக்கலாம். அப்படிங்கிற ஒரு ஆன்டிபயாட்டிக் எடுக்கலாம், ஏரோமைசின் அப்படிங்கிற ஒரு ஆன்டிபயாட்டிக் எடுக்கலாம், குளோரோமைசின் அப்படிங்கிற ஒரு ஆன்டிபயாட்டிக் எடுக்கலாம், அப்புறம் பாக்டரசின் அப்படிங்கிற ஒரு என்ன எடுக்கலாம் ஆன்டிபயாட்டிக் எடுக்கலாம். அடுத்து பாலிமிக்சின் அப்படிங்கிற ஒரு ஆன்டிபயாட்டிக் எடுக்கலாம். இந்த ஆன்டிபயாட்டிக்லாம் நமக்கு எடுக்கலாம், ஆனா எதுல இருந்து எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஸ்ட்ரெப்டோமைசின் எதுல இருந்து எடுக்கலாம்னா ஸ்ட்ரெப்டோமைசின் கிரேசியஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியால தான் என்னது நமக்கு ஸ்ட்ரெப்டோமைசின் கிடைக்கும். அந்த ஸ்ட்ரெப்டோமைசின்ல நமக்கு என்ன கியூர் ஆகும்னா யூரினரி இன்ஃபெக்ஷன், அதாவது நமக்கு யூரினரி அந்த டியூப்ல இன்ஃபெக்ஷன் இருந்து அது என்ன ஆகும் நம்ம இதை வச்சு கியூர் பண்ணலாம். இல்லைன்னா டிபின்னு சொல்லுவாங்க, காசம் கிளியர் பண்ணலாம். மெனிஞ்சைட்டிஸ்னு சொல்லுவாங்க, மெனிஞ்சைட்டிஸ்னா மூளை சாவுன்னு இல்லைன்னா மூளை காய்ச்சல், இதெல்லாம் கியூர் பண்றதுக்கு எந்த ஆன்டிபயாட்டிக் யூஸ் பண்ணா ஸ்ட்ரெப்டோமைசின். அந்த ஸ்ட்ரெப்டோமைசின் ஆன்டிபயாட்டிக் எதுல இருந்து கிடைக்கும்னா ஸ்ட்ரெப்டோமைசிஸ் கிரேசியஸ் அப்படிங்கிறதுல இருந்து கிடைக்கும். ஸ்ட்ரெப்டோமைசிஸ் கிரேசியஸ் அப்படிங்கிற பாக்டீரியால இருந்து கிடைக்கும். அடுத்து ஏரோமைசின்ங்கிறது எந்த ஒரு நம்ம பாக்டீரியால இருந்து கிடைக்கும்னா ஸ்ட்ரெப்டோமைசஸ் ஏரோஃபேசின்ஸ், அதாவது ஏரோமைசின் ஏரோஃபேசிஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியால இருந்து கிடைக்கும். அது என்ன காஃப்னா ஊஃபிங் காஃப்ல இருந்து நமக்கு கியூர் கொடுக்கும். அது ஐ இன்ஃபெக்ஷன், கண்ணுல ஏற்படுற பிரச்சனைகளுக்கும் ஊஃபிங் காஃபுக்கும் நமக்கு எது ஆன்டிபயாட்டிக்கா யூஸ் பண்றோம் அப்படின்னா ஸ்ட்ரெப்டோமைசின் ஏரோஃபேசின் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியால இருந்து வர்ற என்னது ஏரோமைசின் அப்படிங்கிற ஒரு ஆன்டிபயாட்டிக்கை யூஸ் பண்றோம். அடுத்து நம்ம என்ன ஆன்டிபயாட்டிக் யூஸ் பண்ணோம் குளோரோமைசின் அப்படிங்கிற ஆன்டிபயாட்டிக் நமக்கு எதுல இருந்து கிடைக்குன்னா ஸ்ட்ரெப்டோமைசஸ் வெனுசிலே அப்படிங்கிற எதுல இருந்து கிடைக்குது பாக்டீரியால இருந்து கிடைக்குது. அப்போ பாக்டீரியா தான் என்னது ஸ்ட்ரெப்டோமைசின் வெனுசிலே, அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ஆன்டிபயாட்டிக் என்னது குளோரோமைசின். அப்ப இதெல்லாம் நம்ம எதெல்லாம் கியூர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு என்னது கியூர் டைஃபாய்டு. அப்ப டைஃபாய்டுனா தெரியும் நமக்கு எல்லாருக்கும், மேக்ஸிமம் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் நமக்கு என்ன வந்திருக்கும் டைஃபாய்டு காய்ச்சல் வந்திருக்கும். அந்த ஜாயிண்ட் பெயின்ஸ் அப்படிப்பட்ட ரொம்ப சிவியரான ஒரு 1 வீக்குக்கு நமக்கு என்னவா இருக்கும் ஃபீவரா இருக்கும். அதை கியூர் பண்றதுக்கு நம்ம எதை யூஸ் பண்றோம்னா குளோரோமைசின் அப்படிங்கிற ஆன்டிபயாட்டிக்கை யூஸ் பண்றோம். அந்த ஆன்டிபயாட்டிக் எதுல இருந்து வருதுன்னா ஸ்ட்ரெப்டோமைசஸ் வெனுசிலே அப்படிங்கிற ஒரு பாக்டீரியால இருந்து வருது. அடுத்து நம்ம பார்க்க போற என்ன பாக்டீரியா பாக்டரசின் அப்படிங்கிற ஆன்டிபயாட்டிக் நம்ம எதுல இருந்து எடுக்கிறோம்னா பாசிலஸ் லிச்சன் ஃபார்மிஸ்ல இருந்து எடுக்கிறோம். அதாவது பாக்டரசின் அப்படிங்கிற ஆன்டிபயாட்டிக் எதுல இருந்து எடுக்கிறோம் பாசிலஸ் லிச்சன் ஃபார்மிஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியால இருந்து எடுக்கிறோம். அது நமக்கு எதுக்கு கியூர் பண்ணல எதுக்கு ட்ரீட்மெண்ட் எதை ட்ரீட் பண்றதுக்கு நம்ம இதை எடுக்கிறோம்னா சிஃபிலிஸ் அப்படிங்கிற நோய். சிஃபிலிஸ்னா மேக நோய் அப்படின்னு தமிழ்ல சொல்றாங்க. பாலிமிக்சின் அப்படிங்கிற பாக்டீரியா இல்லைன்னா பாலிமிக்சின் அப்படிங்கிற ஆன்டிபயாட்டிக் நம்ம எதுல இருந்து வரோம்னா பாக்சிலஸ் பாலிமிக்சஸ். இப்போ நம்ம இதுல பாலிமிக்சியா இருக்கு, பாலிமிக்சின் இருக்கு. இப்போ அதுல இருந்து நமக்கு நேம்ல இருந்தே நமக்கு என்ன பண்ணலாம் இதை வந்து ஈஸியா எடுக்கலாம். பாலிமிக்சின் அப்படிங்கிற ஆன்டிபயாட்டிக் நம்ம எதுல இருந்து எடுக்கிறோம் பாலிமிக்சா அப்படிங்கிற பேசிலஸ் பாலிமிக்சா அப்படிங்கிற ஒரு பாக்டீரியால இருந்து எடுக்கிறோம். அது நமக்கு எதை கியூர் பண்றதுக்கு அது நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா கியூர் பாக்டீரியல் டிசீஸ், அதாவது பிற பாக்டீரியால இருந்து வரக்கூடிய டிசீஸை கியூர் பண்றதுக்கு நமக்கு யூஸ் ஆகிற ஒரு பாக்டீரியல் ஆன்டிபயாட்டிக் தான் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பாலிமிக்சிங்கிற ஆன்டிபயாட்டிக் பிற பாக்டீரியாவால நமக்கு வரக்கூடிய நோய்களை தடுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது.